இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வதாக முதல்வர் ஸ்டாலின் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. குற்றத்தை ஒப்புக்கொள்ளுமாறு கைதிகளுக்கு சிறையில் சித்திரவதை என சீமான் பேட்டியளித்துள்ளார். விசாரணை கைதிகளாக சிறையில் உள்ள போலீஸ் பக்ரூதீன், பிலால் மாலிக், பன்னா இஸ்மாயில் ஆகியோரின் குடும்பத்தினர் மதுரை நெல்பேட்டை சுங்கம் பள்ளிவாசலில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் சந்தித்து பேசினார். பின்னர் அவர் அளித்த பேட்டியில், மூவரும் விசாரணை சிறை கைதிகளாகவே 15 ஆண்டுகளாக சிறையில் உள்ளார்கள். அவர்களை இப்போது சிறையில் போலீசார் அடித்து சித்திரவதை செய்கிறார்கள். குடும்பத்தினர் சந்திப்பதற்கும் அனுமதி மறுக்கப்படுகிறது. இறக்கும் தருவாயில் உள்ள கைதிகளை கூட விடுதலை செய்யவில்லை. இஸ்லாமிய மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என சொல்கிறார்கள். சிறையிலேயே வைத்து பாதுகாப்பீர்களா? இஸ்லாமிய தாய்மார்கள் சிந்தும் கண்ணீர் இந்த ஆட்சியை வீழ்த்தும். இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்வதாக வாக்குறுதி அளித்தார் ஸ்டாலின். ஆனால் இதுவரை வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. உடல்நிலை காரணம் கருதி கைதிகளை விடுதலை செய்யுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் இந்த அரசு விட முடியாது என பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. குற்றத்தை ஒத்துக்கொள்ளுமாறு சிறையில் கைதிகளை அடித்து துன்புறுத்தி கொண்டிருக்கின்றனர். ஆகஸ்ட் முதல் வாரத்தில் இதை கண்டித்து பெரிய அளவில் போராட்டம் நடத்துவோம் என்றார். குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்காம விசாரணையாவே சிறை கைதியை நீண்ட நாள் வைத்திருப்பது இங்கதான் நடக்கும். 15 ஆண்டுகள் ஏறக்குறைய. இப்ப நீங்க பாஷாப்பாலாம் இறந்துட்டாங்க. அவங்களோட கைது செய்யப்பட்ட எல்லாருமே குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்ட அப்படி கிடையாது, விசாரணை கைதிகள் தான் அனுபவிச்சிருக்காங்க. அதே போலதான் நம்ம பன்னா இஸ்மாயில், பிலால் மாலிக்கு, தம்பி போலீஸ் பக்ரூதீன், இவங்க 3 பேருமே விசாரணை கைதிகளாக தான் இன்னும் இருக்கிறாங்க. 13 ஆண்டுகள் கடந்துருச்சு. அவங்கள தனிமை சிறையில் வச்சு ஒரு மிகப்பெரிய கொடுங்கோளர் மாதிரி வச்சு அவங்கள தோணும் போதெல்லாம் அடிக்கிறது. அம்மா சொல்கிறாங்க பாருங்க, உடையற்ற உடலோட பெரிய தடிகளை கொண்டு தாக்குற அளவுக்கு அவங்க அப்படி மனு பார்க்கறதுக்கு நாள் கேட்டு அனுமதி பெற்று தான் போகிறாங்க. இங்கேருந்து சென்னைக்கு எவ்வளோ தூரம்னு உங்களுக்கு தெரியும். அது வயதான அம்மா, அவங்க உடல்நிலை சரியில்லை, சர்க்கரை நோய் இருக்குது. இந்த சூழல்ல அவங்களை அழைச்சிட்டு போய் அந்த நேரத்தில் அனுமதி இல்லைன்னு மறுப்பதெல்லாம் எவ்வளவு கொடூர மனமும் அது போக்குங்கிறத இந்த மாதிரி நாடங்களும் நிறைய துயரங்கள் இருக்குது. இதை சொல்லி வடிக்க முடியாமல் அவங்க பிள்ளைகள் நாங்கள் கேட்டு இது என்ன செய்யறது. ஏற்கனவே இந்த மாதிரி முதலா சிறைக்குள்ள தாக்குதல் செய்யும்போது ஒரு சிறை அதிகாரி, அவர் இஸ்லாமிய சிறை அதிகாரியை வச்சு தான் தாக்குனாங்க. அப்போ அவங்களுக்குள்ள பிரச்சனை வரட்டும், அதை நான் எதிர்த்து அப்போ அறிக்கை கொடுத்து இது பண்ணேன். உலகத்திலே வலிமையான ஆயுதம் ஏழைகளின் கண்ணீருங்கிறான். அது எங்கள் தாய்கள் சிந்துற கண்ணீர், அல்லல் பற்ற ஆற்றாத அழுத கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படைங்கிறான் எங்க வள்ளுவ பெருமகனார். இந்த அல்லல் பற்ற ஆற்றாத அழுத எங்கள் தாய்மார்கள் சிந்துற கண்ணீர் ஒரு நாள் இந்த ஆட்சி அதிகாரத்தை அதல பாதாளத்தில் வீழ்த்து முடிக்கும். நீ எழுதி வச்சுக்க, அது நடக்கும்.